எல்லாரும் ஒன்று கூடியதற்கான காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிற வேலையை தாண்டி கூடுதல் வருமானம் வேணும். அது ஈவினிங் நம்ம ஃபுல் பிளான் பிரசன்டேஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் அதுல ஒவ்வொரு தனித்தனிவா பார்ட்டா பார்த்தோம் அப்படின்னா, அதுல என்னென்ன வருமானம் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவா நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் மார்னிங் செஷன்ல நம்ம அழகா அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்க அப்படின்னா பல வேலைகள் செஞ்சுட்டு இருப்போம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களா நம்மளா போயிருப்போம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் சொல்லி நம்ம உள்ள போயிருப்போம். எப்படி இருந்தாலும் சரி, ஆனா படிச்சதுக்கு உண்டான வேலையை அங்க பார்த்திருக்கோமான்னு கேட்டோம்னா 80% கொஸ்டின் மார்க்ல தான் இருக்கு. அப்போ கிட்டத்தட்ட வேலைக்கு போனாலும் பிசினஸ் பண்ணாலும் 20% மட்டும்தான் அவங்களோட விருப்பத்தோட இருக்கு. மத்தது எல்லாமே வேற ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கமிட்மெண்ட்டுக்குள்ள அங்கேயும் பின்னி பிணைஞ்சுதான் இருக்கு. அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம இருந்தாலும் எப்படியாவது ஒண்ணு நம்ம வாழ்க்கைய நகர்த்தி தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டத்துக்கு இப்ப எல்லாரும் வந்து நிக்கிறோம். பட் இந்த நிக்கக்கூடிய இடம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு வருடம் 2025 எண்டுல பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய நபர்கள் எந்த இடத்துல நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ண வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். ரெகுலரா மீட்டிங் மார்னிங் வர்றோம், ஈவினிங் வர்றோம், எப்ப கூப்பிட்டாலும் ஸ்பெஷல் ஜூம்னா அட்டன் பண்றோம். ஆனா சிஸ்டம் சொல்றதை செஞ்சோம்னா மட்டும்தான் 2025ல சிஸ்டம் சொல்லக்கூடிய இன்கம் நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10% வரும். ஸோ அதை நம்ம மைண்ட்ல செட் பண்ணிட்டு இப்போ நம்ம பிளான் ப்ரெசன்டேஷனுக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல எல்லாமே ஓவராலா பார்த்துருக்கோம். எம்பவர் சொல்யூஷன் அப்படிங்கிறது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லதே நடக்கும் எம்பவர் சொல்யூஷன் பிரைவேட் லிமிட்டடா கம்பெனியா டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். டொனேஷனா கொடுக்கறது நம்மளோட கான்செப்ட். அது ட்ரஸ்டா இருந்தாலும் சரி, கம்பெனியா இருந்தாலும் சரி. 3200 அப்படிங்கிறது டொனேஷன் அமௌண்ட். உள்ள இருக்கக்கூடிய நபர்களுக்கு அத்தனை நபர்களுக்குமே அது தெளிவா தெரியும். 200 அப்படிங்கிறது டிஸ்ட்ரிபியூஷன் அழகா போகுது. பேலன்ஸா இருக்கக்கூடிய 3000 எடுத்துக்கிட்டு கங்கா ஆக்டிவ் டேபிள்குள்ள வர்றோம். ஸோ இப்ப பாருங்க ஓவரால் டேபிள் வியூ. நம்ம கங்கா ஆக்டிவ் டேபிள்குள்ள வந்தாலும் கூடுதலா 3 டேபிள் காத்துக்கிட்டு இருக்கு. அது பாத்தீங்கன்னா ராயல் டேபிள் ஒண்ணு, பவானி டேபிள் ஒண்ணு, காவேரி லெவல் டேபிள் ஒண்ணு. நம்ம சாதாரணமா அது டேபிள்னு சொல்லிட்டோம். அதனோட கால்குலேஷனை பார்த்தீங்க அப்படின்னா இதை தாண்டி பெரிய மலை இருக்கான்னு பிரமிப்பா பார்க்குற அளவுக்கு இருக்கு. இப்போ ஒவ்வொரு டேபிளா நம்ம பார்ப்போம். இப்போ உள்ள வந்துட்டோம். நம்ம வந்த நபர்கள் என்ன வேலையை செய்யறோம் அப்படின்னா, இப்போ எல்லா டேபிளையும் நான் உங்களோட ஒரு நபர் உள்ள வந்தாங்க அப்படின்னா 4 டேபிள்ல எந்தெந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறத நான் தெளிவா சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும்தான் உங்களோட அணிக்கோ இல்ல புதிய நபர்களுக்கோ நீங்க தெளிவா சொல்ல முடியும். ஸோ இப்ப பாருங்க, நீங்க உள்ள வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரெஃபரலை கொடுக்குறீங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ரெஃபரலை நீங்க கொடுக்கும்போது அவங்களும் 3200 தான் எடுத்துக்கிட்டு வருவாங்க. எடுத்துட்டு வந்த நபர் பார்த்தீங்கன்னா 200 டிஸ்ட்ரிபியூஷன் போக 3000 எடுத்துக்கிட்டு கங்கா ஆக்டிவ் டேபிள்ல உங்களுக்கு கீழே முதல் நபரா வரும்போது அதே டைம்ல ராயல் டேபிளையும் உங்களுக்கு கீழே முதல் நபரா வருவாரு. ஒண்ணு. அதே டைம்ல நீங்க பவானி டேபிள்குள்ள என்டர் ஆவீங்க. அப்ப ஒரு நபர் வந்ததன் மூலமா 3 டேபிளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்காக தான் வந்ததையுமே முதல் நபரோட உள்ள வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான காரணம் அதுதான். அப்ப யோசிச்சு பாருங்க, கங்கா ஆக்டிவ் டேபிள்ல தான் நம்ம 3000த்துல ஃபர்ஸ்ட் நபர் உள்ள வர்றாங்க. வந்த நபர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3000 அப்படியே உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்க 3000 எடுத்துக்கிட்டு பவானி 3000 டேபிள்குள்ள நீங்க என்டர் ஆயிடுறீங்க. உங்களுக்கு கீழே தெரியும் பவானி 3000 டேபிள்ல யூ அப்படின்னு இருக்கு. அப்ப பாருங்க, ஒரு நபரை கொடுத்துட்டோம். அந்த நபர் மூலமா நீங்க பவானி டேபிள்குள்ள வந்துட்டீங்க. அது மட்டும் இல்ல, அதே நபர் ராயல் டேபிள்ல உங்களுக்கு கீழே முதல் நபரா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிறாரு. ஆனா ஆக்டிவேஷன் ஆகலை இன்னும். காரணம் என்னன்னா, ராயல் டேபிள்குள்ள வரணும்னா 1000 ரூபாயை எடுத்துக்கிட்டு தான் உள்ள வரணும். ஆனா முதல் நபர் கொண்டுட்டு வந்த 3000த்தையும் உங்ககிட்டயே கொடுத்துட்டாரு. நீங்க அதை எடுத்துக்கிட்டு பவானி டேபிள்குள்ள போயிட்டீங்க. அதனால ராயல் டேபிள்ல அவரோட ஐடி ஆக்டிவேஷனுக்கு தேவையான 1000 ரூபாய் இல்லை. ஆனா எல்லா டைமுமே சொல்லியாச்சு, ஒரே ஒரு முறை தான் 3200 டொனேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப உங்க டைரக்ட்ல வந்த ராயல் டேபிள் இருக்கக்கூடிய முதல் நபர்
எப்ப ராயல் ஐடி ஆக்டிவேஷன் ஆக போகுதுன்னு இப்ப பார்க்க போறோம். காவேரி லெவல் டைப்ல எந்த எஃபெக்டும் கிடையாது. ஏன்னா அது எந்த டைம்ல அதுல ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறதையும் நம்ம இப்ப தெளிவா பார்க்க போறோம். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முதல் நபர் வந்ததன் மூலமா கங்கா ஆக்டிவ் டேபிள்ல அவரு ஆக்டிவேஷன் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களை பவானி டேபிள்குள்ள கொண்டுட்டு போறாரு. ராயல் டேபிள்ல உங்களுக்கு கீழே முதல் நபரா ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் ஆயிருக்காரு, ஆக்டிவேஷன் ஆகல. இது முதல் நபர். இப்ப நம்ம ரெண்டாவது நபரை நம்ம வாய்ப்பை கொடுக்குறோம். ஸோ எகெயின் ரெண்டாவது நபரும் பார்த்தீங்க அப்படின்னா 3200 எடுத்துக்கிட்டு வருவாரு. 200 டிஸ்ட்ரிபியூஷன் போக உங்களோட நேரடி இணைப்புல ரெண்டாவது நபரா கங்கா ஆக்டிவ் டேபிள்குள்ள வரும்போதே ராயல் டேபிளையும் அவர் ஐடியா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிறாரு. அப்ப ராயல் டேபிள் ஐடியா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா எப்பவும் சொல்ற மாதிரி தான். கங்கா ஆக்டிவ் டேபிள ரெண்டாவது நபர் கொண்டுட்டு வர 3000 ரூபாய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே பே அவுட்டா வருது. எந்தவித டிடக்ஷனும் இல்லாம எந்தவித கண்டிஷனும் இல்லாம நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த வார கட் ஆஃப்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் செவ்வாய்க்கிழமை நீங்க பே அவுட் வாங்கிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை நம்மளோட கட் ஆஃப், செவ்வாய்க்கிழமை உங்களோட பே அவுட். இதுல நம்ம வித்துட்டான்னு கொடுக்க வேண்டிய ஒரு கண்டிஷனே கிடையாது. அழகா அதுவே பே அவுட் என்ன ஆயிடும், நம்ம எலிஜிபிலிட்டி இருந்தோம்னா வந்துடும். அப்ப ரெண்டாவது நபரை கங்கா ஆக்டிவ் டேபிள்ல நீங்க வாய்ப்பை கொடுக்கும்போது, ஏன்னா என்ட்ராகிறது அத்தனை நபர்களுமே கங்கா ஆக்டிவ் டேபிள்ல தான். அப்ப ரெண்டாவது நபர் கொண்டுட்டு வர 3000 ரூபாயும் உங்களுக்கே பே அவுட்டா முதல் வருமானம் முழு வருமானமா அதுவும் நீங்க கொடுத்த டொனேஷன் அமௌண்ட்டாவே வந்து சேருது. அதே டைம்ல ராயல் டேபிள்ல இங்கேயும் அவர் ரெண்டாவது நபரா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிறாரு. ஆனா அவரும் ஆக்டிவேஷன் ஆக முடியாது. காரணம் என்னன்னா ராயல் டேபிளுக்கு 1000 ரூபாய் தேவை. அவர் கொண்டு வந்தாரு 3000 ரூபாய் கொண்டுட்டு வந்தாரு. அந்த 3000 அப்படியே உங்களுக்கு கொடுத்துட்டாரு பே அவுட்டா. அப்படிங்கிற பட்சத்தில் அவரோட ராயல் ஐடியும் இன்னும் ஆக்டிவேஷன் ஆகாம ரிஜிஸ்ட்ரேஷன்ல மட்டும் காத்துக்கிட்டு இருக்கு, யாராவது வந்து ஆக்டிவேஷன் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ அதை ஆக்டிவேஷன் பண்ணக்கூடிய நபர் யாருன்னு இப்ப பார்க்க போறோம். அப்ப இது வரைக்கும் பல இடத்துல நம்ம பார்த்திருந்தாலும் ஒரே ஒரு 2 நபரை வாய்ப்பை கொடுக்கும்போது நம்ம டொனேஷனா கொடுத்ததை அத்தனையும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை. பட் அப்படி ஒரு வாய்ப்பு நம்ம இங்க சிஸ்டத்துக்கிட்ட நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சிஸ்டம் நினைச்சிருந்தா 10 நபர்கள் எடுக்கும்போது 3000 வரும்னு சொன்னாலும் செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில யாருனாலையும் கூடுதல் வருமானம் இல்லாம ஃபேமிலியை ரன் பண்ண முடியாது அப்படிங்கிறது தெளிவா எல்லாத்துக்குமே தெரியும். இப்ப ரெண்டாவது நபரை கொடுத்துட்டோம், மூணாவது நபருக்கு நம்ம வாய்ப்பை கொடுக்குறோம். இப்ப மூணாவது நபரை வாய்ப்பை கொடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா மூணாவது நபர் மூலமா உங்களுக்கு கங்கா ஆக்டிவ் டேபிள்ல எந்த வருமானமும் கிடைக்காது. காரணம் என்ன அப்படின்னா கங்கா ஆக்டிவ் டேபிள் அவர் கொண்டுட்டு வந்த 3000 எங்க கொண்டுட்டு போறார் அப்படின்னா அப்படியே ராயல் டேபிளுக்கு கொண்டுட்டு போறார். ராயல் டேபிளுக்கு கொண்டுட்டு போய் அவரோட ராயல் ஐடிக்கு தேவையான 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு ஆக்டிவேஷன் ஆகிறாரு. அது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி நீங்க நேரடி இணைப்புல 2 நபருக்கு வாய்ப்பு கொடுத்து ராயல் டேபிள்ல 1000 அமௌண்ட் இல்லாம வெயிட் பண்ணிட்டு இருந்த நபருக்கு இவர் கொண்டுட்டு போற பேலன்ஸ்ல இருக்கக்கூடிய 2000 அந்த 2 நபருக்குமே கொடுக்குறாரு. ஏன்னா ராயல் டேபிளுக்கு 1000 அப்படிங்கிறது தெரியும். அவங்க 2 பேர்த்துக்கிட்டையுமே 1000 ரூபாய் இல்லாததுனாலதான் வெறும் ரிஜிஸ்ட்ரேஷன்ல மட்டும் இருந்தாங்க. இப்ப மூணாவது நபர் என்ன பண்றாரு அப்படின்னா என்னோட ராயல் ஐடியை நான் ஆக்டிவேஷன் பண்ணிட்டேன், மீதி இருக்கக்கூடிய 2000 உங்க 2 பேர்த்தோட ராயல் ஐடியும் ஆக்டிவேஷன் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு முன்னாடி வந்த 2 நபருக்கும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க நேரடி இணைப்புல கொண்டுட்டு வந்த நபருக்கு நீங்க கொடுத்த நேரடியில வந்த மூணாவது நபர் ராயல் ஐடி ஆக்டிவேஷன் பண்ணி கொடுக்குறாரு. யோசிச்சு பாருங்க, இப்படியெல்லாம் ஒரு கான்செப்ட் நம்ம யோசிச்சிருப்பான்னு வாய்ப்பே கிடையாது. அது மட்டும் இல்ல, இப்ப பாத்தீங்க அப்படின்னா மூணாவது நபர் வந்ததன் மூலமா இப்ப உங்களோட ராயல் டேபிள்ல முதல் லெவல்ல நேரடி இணைப்புல 3 ஐடி உங்களுக்கு ராயல் ஐடி ஆக்டிவேஷன் ஆயிருக்கு. அப்ப ஒவ்வொரு ஐடிக்கும் 200 ரூபாய் உங்களோட வருமானம். அப்ப பாத்தீங்க அப்படின்னா மூணாவது நபர் வர்றதன் மூலமா கங்கா ஆக்டிவ் டேபிள்ல உங்களுக்கு எந்தவித ரிஃப்ளெக்டும் இருக்காது. ஆனா ராயல் டேபிள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருட்டு இருந்தும் 200, டோட்டலா 600 இன்கம் உங்களோட ராயல் டேபிள்ல வந்திருக்கும். ஆல்ரெடி ஏற்கனவே ராயல் டேபிள்ல நிறைய பார்த்துட்டோம். 2 ஸ்ட்ரக்சர் தான் ராயல் டேபிள்ல. நேரடி இணைப்புல முதல் 4 நபர்கள் வந்தாங்கன்னா 200 ரூபாய் இன்கம்,
5வது நபர்ல இருந்து அன்லிமிட்டடா எத்தனை நபர்கள் நேரடி இணைப்புல ராயல் டேபிள்ல வந்தாலும் 500 ரூபாய் இன்கம். அந்த 2டே கான்செப்ட் தான் நீங்க ராயல் டேபிள்ல மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது. அப்ப பாருங்க 3 நபர்கள வந்தா என்னென்ன நடக்கும், கங்கா ஆக்டிவ் டேபிள்ல என்ன நடக்கும், ராயல் டேபிள்ல என்ன நடக்கும், பவானி 3000 டேபிள்ல என்ன நடக்கும்னு பார்த்தோம். இப்ப பவானி 3000 டேபிள்குள்ள நீங்க வந்தாலும் இது அடுத்தடுத்த கட்டம். இன்னும் 3 டேபிள் காத்துக்கிட்டு இருக்கு பவானில. ஆனா அதுக்கெல்லாம் நம்ம ஏதாவது வேலை செய்யறோமான்னா கிடையாது. வந்த நபர்கள் ஒரு நபரை கொடுத்துட்டோம் அப்படின்னாவே பவானி 3000 டேபிள்குள்ள வந்துடலாம். இப்ப பாருங்க, நம்ம நேரடி இணைப்புல 3 நபர்கள குடுத்துட்டோம். அந்த 3 நபர்களுமே 3 நபர்கள குடுத்தாங்க அப்டின்னா, நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, பவானி 5000 டேபிள்குள்ள போயிருவீங்க. இது குளோபல் ஆட்டோ ஃபில்லிங். நீங்க மட்டும் கிடையாது. வேற யார் குடுத்தாலும் பவானி 3000 டேபிள்குள்ள தான் என்டர் ஆவாங்க. அழகா உங்களுக்கு கீழ 2 நபர்கள் வந்ததையும், நீங்க பவானி 5000 டேபிள்குள்ளயும், அதே அதுக்கு கீழ 2 நபர்கள் வரும்போது 9000க்கும் 17,000க்கும் அழகா ஐடி மூவ் ஆயிட்டே இருக்கும். அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் வந்த நபர்கள் ஏன் ஒரு நபர்களோட உள்ள வரணும் அப்படிங்கிறது இப்ப தெளிவா புரிஞ்சிருக்கும். இப்போ நீங்க இருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா கங்கா ஆக்டிவ் டேபிள்ல உங்க நேரடி இணைப்புல 3 நபர்கள், ராயல் ஐடியில ராயல் டேபிளையும் 3 நபர்கள், பவானி 3000 டேபிள்ல உங்களோட ஐடி இருக்கு. அப்ப 4வது நபர்களுக்கு இந்த சிச்சுவேஷன்ல வாய்ப்பை கொடுக்குறோம். இப்ப பாருங்க என்னென்ன எஃபெக்ட் வருதுன்னு சொல்லிட்டு. இப்ப 4வது நபர் கொண்டுட்டு வர்றது பாத்தீங்கன்னா அவரும் அதே மாதிரி கங்கா ஆக்டிவ் டேபிள்குள்ள தான் என்டர் ஆவாரு. கொண்டுட்டு வர 3000த்துல பாத்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய் உங்களோட இன்கம். அது கங்கா ஆக்டிவ் டேபிள்ல ரிஃப்ளெக்ட் ஆகிறது. ஸோ நம்ம இதில் டிடிஎஸ் பார்த்து நம்ம கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டோம். 10% டிடிஎஸும் 5% சர்வீஸ் சார்ஜும் சொல்கிறோம். அப்போ 1000ல் 15% எடுத்தோம் அப்படின்னா 150 ரூபாய். அப்போ 4வது நபரை நம்ம இணைச்சிருந்தோம் அப்படின்னா கங்கா ஆக்டிவ் டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா 850 ரூபாய் நம்மளுக்கு இன்கம் காட்டும். அது காரணம் என்னன்னா அந்த 15%, அந்த 10% டிடிஎஸ் நம்ம எகைன் திருப்பி என்ன பண்ணிக்கலாம், ஐடி ஃபைல் பண்ணும்போது நம்மளுக்கே வந்துடும். அப்போ என்னாகும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு ஐடியும் போடும்போது நம்மளோட இன்கம் அழகா ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி 4 பார்ட்டுக்கும் நம்மளுக்கு சாஃப்ட்வேர் சார் ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த இடத்துல அவருக்கு மனமார்ந்த நன்றிகள் அனைவரின் சார்பாகவே தெரிவிச்சாகணும். அப்ப யோசிச்சு பாருங்க, 3850 ரூபாய் உங்களோட கங்கா ஆக்டிவ் டேபிள்ல இன்கம் காட்டுது அப்படின்னா 2வது நபர் மூலமா வந்த 3000ம் அதுக்கப்புறம் 4வது நபர் மூலமா வந்த 850ம் உங்களுக்கு இன்கமா காட்டும். அது மட்டும் இல்ல, இப்ப 4வது நபர் வந்ததன் மூலமா நான் சொல்லிட்டேன் கங்கா ஆக்டிவ் டேபிள்ல என்டர் ஆகக்கூடிய நபர் அதே டைம்ல ராயல் டேபிளையும் ஐடியா பிளேஸ் ஆவார்னு சொன்னேன். இப்ப 4வது ஐடியாவும் உங்களோட ராயல் டேபிள்ல இருப்பார் அவரு. அதன் மூலமாவும் உங்களுக்கு 200 ரூபாய் இன்கம் ராயல்ல கிடைக்கும். அது மட்டும் இல்ல, 4வது நபர் உள்ள என்டர் ஆகும்போது மொத்தம் கொண்டுட்டு வர அவர் 3000த்துல 1000 உங்களுக்கு இன்கமா கொடுத்துட்டாரு. இன்னொரு 1000 அவரு ராயல் டேபிள் ஐடி ஆக்டிவேஷன் கொடுத்துட்டாரு. மீதி இருக்கக்கூடிய 1000 பார்த்தீங்கன்னா உங்களை காவேரி லெவல் டேபிள் 2000க்குள்ள என்டர் ஆக வைக்கிறாரு. உங்களுக்கு கீழே தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் டேபிள் பாருங்க, காவேரி லெவல் டேபிள் காவேரி 2000 டேபிள்குள்ள உங்களோட ஐடி பிளேஸ் ஆயிருக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம டேபிள் 2000 டேபிளாக இருந்தாலும் 4வது நபரை கொடுத்ததையுமே உங்களோட ஐடி பார்த்தீங்க அப்படின்னா 1000 எடுத்துக்கிட்டே என்ன ஆகும், காவேரி 2000 டேபிள்குள்ள ஐடியாவே என்ன ஆயிடும், ரிஜிஸ்ட்ரேஷனும் ஆயிடும், பிளேஸ்லயும் என்ன ஆயிடும், பிளேஸ் ஆயிடும். அது மட்டும் இல்ல, இப்ப ஏன் அந்த 1000ஐயே எடுத்துக்கிட்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா அங்க பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய வருமானம் நம்மளுக்கு பர்சன்டேஜ்ல கொடுக்கப்பட்டு இருக்கு. 1000 வந்தா என்ன டிஸ்ட்ரிபியூஷன், 2000 வந்தா என்ன டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது பர்சன்டேஜ்ல இருந்தபடியா 5வது நபர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கு. யோசிச்சு பாருங்க, உள்ள இருக்கக்கூடிய நபர்கள் 3 நபர்களை கொடுத்தால் போதும் அப்படின்னு ஒரு மினிமம் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சிஸ்டம் வச்சபடியா 3 பேர்த்த மட்டும் கொடுத்துக்கிட்டு எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்கிறது அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும். ஆனா ஒரே ஒரு நபரை கொடுத்துட்டீங்க அப்படின்னா காவேரி லெவல் 2000 டேபிள்ல வரக்கூடிய வருமானம் அத்தனையும் உங்களுக்கு வரப்போகுது. அது மட்டும் இல்ல, அதுல ரீபர்த் ஐடியும் காத்துக்கிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க, அவரு கொண்டுட்டு வர 3000த்துல ஆல்ரெடி 1200 உங்களுக்கு இன்கம கொடுத்துட்றாரு. கங்கா ஆக்டிவ் டேபிள்ல ஒரு 1000ம் ராயல்ல ஒரு 200ம் இன்கம கொடுக்குறாரு. அதை தாண்டி காவேரி லெவல்ல ஒரு ஐடியும் உங்களை பிளேஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய நபர் அந்த 4வது நபர்.
அப்ப எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம 4வது நபரை வாய்ப்பை கொடுத்து இந்த வருமானத்துக்கும் நம்ம தகுதியுடையவர்களா மாறணும். சோ அப்ப இது வரைக்கும் நம்ம 4 நபர்கள் நேரடி இணைப்புல பார்த்துட்டோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 5வது நபரை நம்ம நேரடி இணைப்புல வாய்ப்பை கொடுக்கிறோம். எகெயின் 5வது நபரையும் பாத்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய் உங்களோட வருமானமா கொடுக்கறாரு. எங்கன்னு பாத்தீங்கன்னா கங்கா ஆக்டிவ் டேபிள்ல இன்னொரு 1000 எடுத்துக்கிட்டு உங்களோட ராயல் டேபிள்ல நேரடி இணைப்புல 5வது நபரா ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுறாரு. நான் சொன்னேன் ராயல் டேபிள்ல ரெண்டே ரெண்டு வகையான இன்கம் சொன்னேன். ஒன்னு ஆல்ரெடி 200க்கு நான் முதல் 4 நபர் மூலமா 5வது நபர்ல இருந்து 500 ரூபாய் உங்களோட இன்கம்னு சொன்னேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா ராயல் டேபிள்ல உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுறது பாத்தீங்கன்னா 500 இன்கம் என்ன ஆகும், ஆட் ஆகும். அது மட்டும் இல்ல, ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா காவேரி லெவல் டேபிள்ல 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு எந்த இடத்துல ஐடி பிளேஸ் ஆகியிருக்கோ அதே இடத்துல 1000 ரூபாய் போய் என்ன ஆகும், டாப் அப் ஆகும். எக்ஸாம்பிள் நீங்க காலையில அந்த அன்னைக்கு 4வது நபரை கொடுத்துருக்கீங்கன்னு வைக்கீங்க. எக்ஸாம்பிள் நேத்தே கன்சிடர் பண்ணுவோம். நேத்து நீங்க 4வது நபருக்கு வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நேத்து கொடுத்ததையுமே பாத்தீங்க அப்படின்னா உங்க ஐடி காவேரி லெவல் டேபிள்ல போய் 2000 டேபிளுக்குள்ள ஐடி பிளேஸ் ஆயிருக்கும். நேத்து ஈவினிங் 5வது நபரை கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எந்த இடத்துல 2000 டேபிள் உங்க ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆச்சோ அதே இடத்துல இந்த 1000 ரூபாய் போய் என்ன ஆகும், டாப் அப் ஆகும். காவேரி லெவல் டேபிள்ல மட்டும் 2 வழி நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒண்ணு நம்மளா டிசைட் பண்ணி எப்ப போகணும்னு முடிவு பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நேரடி இணைப்புல நம்ம இணைச்சோம் அப்படின்னா காவேரி லெவல் டேபிளுக்குள்ள நம்மளா போலாம். நீங்களா போகலன்னாலும் நான் போக வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பவானி டேபிள்ல காத்துக்கிட்டு இருக்கு. அப்ப பாருங்க எப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குதுன்னு. அப்போ 5வது நபர் கொண்டுட்டு வர்ற 3000த்துல பாத்தீங்க அப்படின்னா 1500 உங்களுக்கே இன்கமா கிடைக்குது. அது மட்டும் இல்ல காவேரி லெவல் டேபிள்ல வெறும் 1000த்துல இருந்த நீங்க இன்னொரு 1000த்தையும் கொடுத்து டாப் அப் பண்ணி என்ன ஆகுது, இன்கமையும் அடுத்த நபர்களுக்கு கொடுக்குது. அப்ப இங்க எப்படி நடக்குதோ அதே மாதிரி ஒவ்வொரு டேபிளையும் ஒவ்வொரு நபர் வரும்போது என்ன ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறது உள்ள வந்த நமக்கு அது தெளிவா தெரியணும். இப்ப 5 நபருக்கு பார்த்துட்டோம். 5 நபரை நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது இன்னொரு அச்சீவ்மெண்ட்டையும் கம்ப்ளீட் பண்ண போறோம். அது 1 ஸ்டார் அச்சீவ்மெண்ட். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அட்மின் டைரக்டர்ஸ்க்கு கொடுக்கப்பட்ட லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 15. இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 ஸ்டார் அச்சீவர் ஆயிரு நேரடி இணைப்புல 5 நபர்கள் வரும்போது டோட்டலா கங்கா ஆக்டிவ் டேபிள்ல மட்டும் நம்மளோட இன்கம் என்ன வந்திருக்கு, ராயல் டேபிள்ல என்ன இன்கம் வந்திருக்குன்னு இந்த இடத்துல நீங்க கால்குலேஷன் போட்டீங்கன்னாவே தெரிஞ்சிரும். கிட்டத்தட்ட கங்கா ஆக்டிவ் டேபிள்ல மட்டும் நம்மளுக்கு 5000 ரூபாய் இன்கம் ஆகும். ராயல் டேபிள்ல பாருங்க 1300 ரூபாய் இன்கமாவும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். யோசிச்சு பாருங்க, இங்க ஒரு 5000 அங்க ஒரு 6300 ரூபாய் நம்மளுக்கு இன்கமா கிடைச்சது மட்டும் இல்லாம பவானி 3000 டேபிள், பவானி டேபிளா இருக்கட்டும் காவேரி லெவல் டேபிளா இருக்கட்டும் ரெண்டுமே குளோபல் ஆட்டோ ஃபில்லிங். நம்ம செஞ்ச உழைப்புக்கு வருமானம் கங்கா ஆக்டிவ் டேபிளையும் ராயல் டேபிளையும் வாங்குறோம். நம்ம உள்ள வந்ததன் நோக்கம் என்னன்னு தெரிஞ்சு சிஸ்டமா நம்மளுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக காத்துட்டு இருக்கிறதா பவானி டேபிளும் காவேரி லெவல் டேபிளும். இப்ப சிஸ்டம் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளா முடிவு பண்ணி காவேரி லெவல் டேபிள்குள்ள என்டர் ஆயிட்டோம் அப்படின்னா இன்கம் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அப்ப பாருங்க 1 ஸ்டார் அச்சீவ்மெண்ட் இன்னைக்கு கம்ப்ளீட் ஆகக்கூடிய நபர்களுக்கு சாதாரண வாய்ப்பு இல்ல, எக்கச்சக்கமான வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு. சோ அப்ப இன்னைக்கு அத்தனை நபர்களுமே முனைப்போட செயல்பட்டு யாரெல்லாம் இன்னைக்கு உள்ள வந்த நபர் கூட 5 நபர்களுக்கு வாய்ப்பை கொடுத்து நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். அந்த 5 நபர்களும் ஒவ்வொருவரும் மினிமம் 3 நபர்களையாவது வாய்ப்பு கொடுக்கக்கூடிய நபர்களா இருக்கணும். அதை தெளிவா அவங்களுக்கு சொல்லிதான் நீங்க என்ன பண்ணணும், இணைக்கணும். அப்படி இணைக்கும் போதுதான் சிஸ்டம் சொன்ன மாதிரி இன்கம் நமக்கு வரும். அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்ப நமக்கு மட்டும் கிடையாது, நம்ம நம்பி வந்த அத்தனை நபர்களுக்குமே அது கிடைக்கணும். அப்படின்னா சிஸ்டம் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் குறைஞ்சபட்சம் 3, அதிகபட்சம் அவங்களோட திறமை. அப்படி நம்ம டிராவல் பண்ணும்போது அற்புதமான வாய்ப்பு. இந்த 1 ஸ்டார் அச்சீவ்மெண்ட் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். அதுக்கு எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கக்கூடிய ஸ்பான்சருக்கும் இந்த இடத்துல நன்றியை சொல்லணும். அது மட்டும் இல்ல, இது வரைக்கும் 1 ஸ்டார் 2 ஸ்டார் 3 ஸ்டார் ஏன் சாம்பியன் ஸ்டார் வரைக்கும் அச்சீவ் பண்ண அத்தனை நபர்களுக்குமே நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஸோ இப்போ 5 நபருக்கு வாய்ப்பை கொடுத்துட்டோம் கங்கா ஆக்டிவ் டேபிள்ல. 6வது நபருக்கு நம்ம வாய்ப்பை கொடுக்குறோம்.
இப்ப பாருங்க, 6வது நபருக்கு வாய்ப்ப குடுக்கும்போது பார்த்தீங்க அப்டின்னா, ரிஃப்ளெக்ஷன் எத்தன டேபிள்ல நடக்குதுன்னு பாருங்க. 6வது நபர் கொண்டுட்டு வர 3000த்துல பார்த்தீங்கன்னா, கங்கா ஆக்டிவ் டேபிள் ரூ. 1000 உங்களுக்கே இன்கமா குடுத்துர்றாரு. அதே ராயல் டேபிள்ல பாருங்க, உங்களோட நேரடி இணைப்புல 6வது நபரா அவர் இணையும்போது ரூ. 500 உங்களோட ராயல் இன்கம். இனி அன்லிமிட்டடா ராயல் டேபிள்ல எத்தன நபர்கள் டைரக்ட்ல வந்தாலும் உங்களோட வருமானம் ரூ. 500. அது மட்டும் இல்ல, ராயல் டேபிள்ல மட்டும் எஃபெக்ட் நடக்கல. காவேரி லெவல் டேபிள்ல 3000 டேபிளையும் உங்களோட ஐடி இங்க பிளேஸ் ஆகுது. காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 6, 7, 8 அந்த இடத்துல வரக்கூடிய நபர்கள் கொண்டுட்டு வர 3000த்துல ரூ. 1000 உங்களோட கங்கா ஆக்டிவ் டேபிள்ல வருமானமா குடுத்துர்றாங்க. இன்னொரு 1000த்தை எடுத்துக்கிட்டு ராயல் டேபிள்ல ஐடியா பிளேஸ் ஆகி அந்த இடத்துலயும் உங்களுக்கு 500 வருமானம் குடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு 1000த்தையும் எடுத்துக்கிட்டு உங்கள காவேரி லெவல் டேபிள் 3000க்குள்ள என்டர் வைக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, எப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப காவேரி 2000 டேபிள்ல பாத்தீங்க அப்படின்னா 2x2 மேட்ரிக்ஸ் ஒவ்வொரு இடத்துலயும் 2 நபர்கள் வரும்போது, ஐ மீன் உங்களோட ஐடிக்கு கீழே 2 நபர்கள் வரும்போது உங்களுக்கு அந்த இடத்துல லெவல் இன்கம்னு காத்துக்கிட்டு இருக்கு. அதே நேரத்துல ஸ்பான்சர் இன்கமும் உங்களை அறிமுகப்படுத்திய நபருக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அப்ப அதே மாதிரி தான் உங்களோட நேரடி இணைப்புல எத்தனை நபர்கள் குடுத்துருக்கீங்களோ, அத்தனை நபர்களுமே காவேரி டேபிள்குள்ள என்டர் ஆகும்போது, அவங்க லெவல் இன்கம் வாங்குனாங்க அப்படின்னா, அவங்கள உள்ள கொண்டுட்டு வந்த பெருமை உங்கள சேரும். அப்போ உங்களுக்கு ஸ்பான்சர் இன்கமும் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, இப்ப காவேரி 3000 டேபிள்குள்ள 3000 எடுத்துட்டு வரணும்னு அவசியம் இல்ல. 1000 இருந்தாவே உள்ள என்டர் ஆயிரலாம். நம்ம நினைச்சிருப்போம் 6, 7, 8 எப்ப குடுத்து காவேரி 3000 டேபிள்குள்ள என்டர் ஆகணும் அப்படின்னு. கிடையவே கிடையாது. 6வது நபருக்கு வாய்ப்ப குடுக்கும்போதே உங்க பேர்ல பார்த்தீங்க அப்படின்னா, 3000 காவேரி 3000 டேபிள்ல ஒரு ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிடும். யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் கிடையாது. நார்மலா உள்ள என்டர் ஆகும்போது எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுமோ, அதே மாதிரி 1000 அப்படிங்கிறது டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். 8 லெவலுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். இது பார்த்தீங்கன்னா 3x3 மேட்ரிக்ஸ்ல நம்மளுக்கு இந்த இடத்துல வருமானம் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அப்ப யோசிச்சு பாருங்க. இங்க உள்ள வந்துட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறமெல்லாம் நம்மளோட ஒர்க்கு கிடையாது. 4வது நபரை குடுத்து காவேரி 2000 டேபிளுக்குள்ள என்டர் ஆகுறோம். நேரடி இணைப்புல 6வது நபரை குடுத்து காவேரி 3000 டேபிளுக்குள்ள என்டர் ஆகுறோம். அது மட்டும் தான் நம்மளோட ஒர்க்கு. அதுக்கு கீழே வர வைக்கக்கூடிய வருமானம் எல்லாமே சிஸ்டத்தோட ஒர்க்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம ஒர்க்க நம்ம சரியா செய்யும்போது கண்டிப்பா சிஸ்டம் தன் கடமையை செய்யும். ஸோ இப்ப 6வது நபருக்கு குடுத்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, 7வது நபருக்கும் 8வது நபருக்கும் குடுக்கும்போது ஒரே எஃபெக்ட் தான் வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எடுத்துட்டு வந்த 3000த்துல 1000 உங்களோட இன்கமாவும், 500, 500 அப்படிங்கிறது ராயல் டேபிள்ல இன்கமாவும் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, காவேரி 3000 டேபிள்ல ஆல்ரெடி இருந்த இடத்திலேயே ஏற்கனவே 1000த்தை எடுத்துக்கிட்டு எந்த இடத்துல இருந்தீங்களோ, அதே இடத்துல 7வது நபர் வரும்போது 1000த்தை எடுத்துக்கிட்டு டாப் அப்பும், 8வது நபர் எடுத்துக்கிட்டு வரும்போது டாப் அப்பும் ஆகும். அப்ப பாருங்க, வாய்ப்புகள் எப்படி இருந்தாலும் அத நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. இந்த இடத்துல நம்ம 2 ஸ்டார் அச்சீவர் ஆகுறோம். இந்த 1 ஸ்டார், 2 ஸ்டார் அச்சீவர் எல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, காவேரி லெவல் டேபிள்ல 2 வருமானம் இருக்கு. ஒண்ணு லெவல் இன்கம் இருக்கு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் இன்கம் இருக்கு. லெவல் இன்கம் எடுக்கிறதுக்கு எந்த கண்டிஷனும் கிடையாது. பட் வரக்கூடிய ஸ்பான்சர் இன்கம் எடுக்கணும் அப்படின்னா, நம்ம 2 ஸ்டார் அச்சீவர் ஆயிருக்கணும். 3000 டேபிள்ல காவேரி 3000 டேபிள்ல வரக்கூடிய ஸ்பான்சர் இன்கம் எடுக்கணும் அப்படின்னா 2 ஸ்டார் அச்சீவர் ஆயிருக்கணும். 2000 காவேரி 2000 டேபிள்ல ஸ்பான்சர் இன்கம் எடுக்கணும்னா 1 ஸ்டார் அச்சீவர் ஆயிருக்கணும். ஸோ எவ்வளோ நாள் அதை அச்சீவ் பண்ணாம இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? காரணம் என்னன்னா, 70% லெவல் இன்கமா இருந்தாலும் 30% ஸ்பான்சர் இன்கம். அப்போ ஒரு ஐடிக்கு 30% அப்படின்னா, நீங்க 10 நபர்களுக்கு வாய்ப்பை குடுத்துருக்கீங்க அப்படின்னா, 10 × 30 கால்குலேஷன் போட்டு பாருங்க. லெவல் இன்கமோட வருமானம் அதிக பெர்சன்டேஜ்ல இருக்கா? இல்ல ஸ்பான்சர் இன்கம் அதிக பெர்சன்டேஜ்ல இருக்கா அப்படின்னு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா 2 ஸ்டார் அச்சீவ்மெண்ட்க்கு நீங்களும் மாறுவீங்க. அது மட்டும் இல்ல, இப்ப 6, 7, 8க்கு நான் தெளிவா சொல்லிட்டேன். அப்ப இது வரைக்கும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இருக்கக்கூடியத இப்ப நீங்க தான் கால்குலேஷன் போட போறீங்க. 9 அது லெவல்ல ஒரு நபர், ஐ மீன் 9வது ரெஃபரலா நீங்க இங்க நேரடி இணைப்புல ஒருத்தரை கொண்டுட்டு வரும்போது பாத்தீங்கன்னா, இப்ப எல்லா டேபிள்லயும் நம்ம உள்ள என்டர் ஆயிட்டோம். எப்படின்னு பார்க்க போறோம். கங்கா ஆக்டிவ் டேபிள்ல அவங்க 9வது நபரா வந்தவர் ரூ. 1000 உங்களோட கங்கா ஆக்டிவ் டேபிள்ல வருமானமா குடுக்குறாரு. அதே டைம் ராயல் டேபிள் ஐடியா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகி
500 ரூபாய் உங்களோட இன்கம் தராரு. அது மட்டும் இல்ல 1000 ரூபாய உங்ககிட்டயே கொடுத்துட்டு உங்களை காவேரி 4000 டேபிள்குள்ள என்டர் பண்ண வைக்கக்கூடிய நபர் 9வது நபர். எத்தனை நபர்கள் 2 ஸ்டார் அச்சீவரோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரே ஒரு நபருக்கு நீங்க வாய்ப்பை கொடுத்தீங்க அப்படின்னா காவேரி 4000 டேபிள்குள்ளேயும் நீங்க என்டர் ஆயிரலாம். அப்ப காவேரி 4000 டேபிள்குள்ள போனா என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா 4x4 மேட்ரிக்ஸ்ல 7 லெவல்ல வருமானம் அப்படிங்கறது அங்க காத்துக்கிட்டு இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த காவேரி 2000 டேபிள், 3000 டேபிள், 4000 டேபிள் சிஸ்டம் சொல்றது என்ன அப்படிங்கிற பட்சத்தில் சிஸ்டம் நம்மளுக்குன்னு ஒரு வழியை கொடுத்திருக்கும் போது அந்த வழியில நம்ம என்ன முயற்சி செஞ்சு பயணிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம திட்டமிட்டு செயல்பட்டோம் அப்படின்னா நம்மளோட ஐடியை நம்மளே காவேரி லெவல் டேபிள் 3 டேபிள்குள்ளேயும் நம்மளால கொண்டுட்டு வர வைக்க முடியும். அது ஒவ்வொருத்தரோட கையில இருக்கு. அது தெளிவா நம்ம முயற்சி செஞ்சோம் அப்படின்னா அழகா நம்ம உள்ள என்ட்ராயி டிராவல் பண்ணலாம். அப்ப பாருங்க, இப்போ 9வது நபருக்கு நம்ம வந்துட்டோம். இன்னும் அடுத்தடுத்த நபர்களுக்கு நம்ம மூவ் பண்ண போறோம். அப்ப பாருங்க, இப்ப சிஸ்டம் சொன்ன எல்லா டேபிள்லயும் நம்மளா என்டர் பண்ணக்கூடிய இடத்துல எல்லா இடத்துலயும் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட கங்காய் ஆக்டிவ் டேபிளை நேரடி இணைப்புல 9 நபர்கள் வரைக்கும் கொடுத்தோம்னாவே நம்மளோட எல்லா டேபிள்குள்ளேயும் நம்ம என்ன பண்ண முடியும், என்டர் ஆக முடியும். ஆனா பவானி 3000ல இருந்து 5000க்கும் 9000க்கும் 17000க்கும் கொண்டுட்டு போக முழு பொறுப்பையும் சிஸ்டமே எடுத்திருக்கிறபடியா அது சிஸ்டம் பார்த்துக்கும். அப்ப நம்மனால நமக்குன்னு கொடுக்கப்பட்ட வழிகள் என்னவோ அதுக்குள்ள நம்ம பயணிக்கும் போது வருமானம் அப்படிங்கிறது நம்மளே என்ன பண்ண முடியும், ஏற்படுத்திக்க முடியும். இப்ப பாருங்க, இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே 9வது நபர்களுக்கு பார்த்தோம். இப்போ 10வது நபர்களுக்கும் 11வது நபர்களுக்கும் 12வது நபர்களுக்கும் இப்ப நீங்களே கால்குலேஷன் போட போறீங்க. ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் 10ல இருந்து ஆல்ரெடி 5வது நபர்ல இருந்தே பாத்தீங்க அப்படின்னா 12வது நபர் வரைக்கும் நேரடியில வரக்கூடிய ஒவ்வொரு 1000மும் பாத்தீங்க அப்படின்னா அழகா ஃபர்ஸ்ட் அந்த 3000த்துல ஃபர்ஸ்ட் 1000 கங்கா ஆக்டிவ் டேபிளுக்கும் மீதி ஒரு 1000 ராயல் டேபிளுக்கும் மீதி இருக்கக்கூடிய 1000 பாத்தீங்கன்னா காவேரி டேபிளுக்கும் போறது காமன். அப்ப இங்க அதே மாதிரிதான் 10வது நபர் வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் இன்கமாவும் ராயல் டேபிள் 500ம் காவேரி 4000 டேபிள்ல எந்த இடத்துல ஐடி பிளேஸ் ஆயிருக்கோ அதே இடத்துல இன்னொரு 1000 என்ன ஆகும், டாப் அப் ஆகும். அதே மாதிரிதான் 11வது நபருக்கும் 12வது நபருக்கும். இப்போ புரிஞ்சிருக்கும் சிஸ்டம் எப்படி ஒரு வாய்ப்பை நம்ம கிட்ட கொடுத்துருக்கு அப்படிங்கிறத தெளிவா நம்ம புரிஞ்சு செயல்பட்டோம் அப்படின்னா அற்புதமான வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கு. இப்போ 10 to 12 நம்ம எக்ஸாம்பிள் ஆல்ரெடி 1 ஸ்டார் அச்சீவர் ஆயிட்டோம், 2 ஸ்டார் அச்சீவர் ஆயிட்டோம். 9, 10, 11, 12 நேரடி இணைப்புல கங்கா ஆக்டிவ் டேபிள வாய்ப்பை கொடுக்கும்போது நம்ம 3 ஸ்டார் அச்சீவரும் ஆயிக்கிறோம். அப்ப பாத்தீங்க அப்படின்னா காவேரி 4000 டேபிள வரக்கூடிய ஸ்பான்சர் இன்கமும் எடுக்கிறதுக்கு உண்டான எலிஜிபிள் உங்களுக்கு வந்துருச்சு. அப்ப பாருங்க, சிஸ்டம் வாய்ப்புகள் பல இடத்துல கொடுத்திருந்தாலும் அதை நம்ம எப்படி பயன்படுத்தணுங்கிறத தான் முடிவு பண்ணணும். இது பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது சாம்பியன் ஸ்டார். ஆல்ரெடி 3 ஸ்டார் பார்த்துட்டோம். 4வது ஸ்டார் சாம்பியன் ஸ்டார். உங்களோட நேரடி இணைப்புல 13வது நபர்கள் இருந்து எத்தனை நபர்கள் வந்தாலும் இதே ஸ்ட்ரக்சர் தான். அவங்க கொண்டுட்டு வந்த 3000த்துல 1700 உங்களோட ப்ராஃபிட்டாவும் மீதி இருக்கக்கூடிய 300 பாத்தீங்கன்னா கம்பெனிக்காகவும், அது மட்டும் இல்ல ராயல் ஐடிக்கு ஒரு 1000 ரூபாயை கொடுத்தாலும் அதனோட வருமானம் உங்களுக்கு 500 ரூபாயா கொடுக்குறாரு. அப்போ ஒட்டு மொத்தமா 2200 ரூபாய் உங்களோட இன்கம். நேரடி இணைப்புல 13வது நபர்கள்ல இருந்து எத்தனை நபர்கள் கொடுத்தாலும் இப்படி ஒரு வாய்ப்பு. அப்ப யோசிச்சு பாருங்க, இப்போ சிஸ்டம் சொன்ன பிரகாரம் நம்ம எல்லா இடத்துலயுமே என்டர் ஆயிட்டோம். கங்கா ஆக்டிவ் டேபிள்ல நம்ம உள்ள வந்தாலும் நம்மளோட ஐடியில பாத்தீங்க அப்படின்னா ராயல் டேபிளையும் வருமானம் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு, பவானி டேபிளையும் வருமானம் அப்படிங்கிறது பார்க்க ஆரம்பிச்சிருச்சு, காவேரி லெவல் டேபிளையும் பாத்தீங்கன்னா 2000, 3000, 4000க்குள்ளேயும் நம்ம ஐடி என்ன ஆயிடுச்சு, பிளேஸ்மெண்ட் ஆயிடுச்சு. அப்ப எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம எல்லா டேபிள்குள்ளேயும் என்டர் ஆகிறதுக்கு உண்டான வழி நம்ம செஞ்சது மட்டும் இல்லாம நம்மளோட நேரடி இணைப்புல இருக்கக்கூடிய நபர்களுக்கும் டீம்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இதை கடத்தணும் அப்படின்னா வருமானம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்மள கையில கிடைக்கும் அப்படிங்கறது இந்த இடத்துல தெளிவா புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல, எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நேரடி இணைப்புல நான் 50 நபர்களை நான் வாய்ப்பை கொடுத்துருக்கேன்னு வைங்க. கங்கா ஆக்டிவ் டேபிள்ல முதல் நபர் மூலமா நான் மட்டும்தான் பவானி டேபிள்குள்ள போயிருப்பேன்.
வந்த 50 நபர்களுமே ஒவ்வொருத்தரை நேரடி இணைப்புல இணைக்கும் போது அந்த 50 நபர்களுமே பவானி 3000 டேபிளுக்குள்ள என்டர் ஆகுறது மட்டும் இல்லாம முன்னாடி உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்கிற 25 நபர்களை பவானி 5000 டேபிளுக்குள்ள என்டர் பண்ண வைப்பாங்க. அங்க போகக்கூடிய 25 நபர்கள் பாத்தீங்கன்னா 12 நபர்களை பவானி 9000 டேபிளுக்குள்ள என்டர் பண்ண வைப்பாங்க. அது மட்டும் இல்ல, அங்கிருந்து 6 நபர்களை பவானி 17,000 டேபிளுக்குள்ள மூவ் பண்ண வைப்பாங்க. அப்படி யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு ரிஃப்ளெக்ஷனும் ஒவ்வொரு நபரும் நம்ம கங்கா ஆக்டிவ் டேபிள்ல கொடுக்கும்போது அடுத்தடுத்த டேபிளோட வருமானம் சீக்கிரமா கிடைக்க வைக்கக்கூடிய பொறுப்பு சிஸ்டத்து கையில இல்ல, நம்ம கையில தான் இருக்கு. குளோபல் ஆட்டோ ஃபில்லிங் ஆனாலும் அதை ஒவ்வொன்றும் திட்டமிட்டு நகர்த்தக்கூடிய பொறுப்பு நம்ம கையில இருக்கு. ஸோ உள்ள வந்த அத்தனை நபர்களும் பொறுப்போடு நம்மளோட பொறுப்பு என்னங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு 1 ஸ்டார் அச்சீவர் ஆகக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் கூறிட்டு, இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான விடியல் 1 ஸ்டார் விடியலாகவும் அட்மின் டைரக்டர்ஸ் விடியலாகவும் அமையட்டும்னு சொல்லிட்டு, இதுவரைக்கும் வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் பொறுமையா இருந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். நன்றி, வணக்கம், நல்லதாய் நடக்கும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.